வெப்பசி நேயர் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் உங்க அமுதவாணன். நான் உங்க சிங்கப்பூர் தீபன். என்ன பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போனா, ஏன்னா நான் எத்தனை மேடைகள் நான் பண்ணியிருக்கேன். இறங்காத இடமும் கிடையாது, ஏறாத இடமும் கிடையாது. ஏதோ பில்டப் கொடுக்கறது தாங்க என்ன வேணா சொல்லுவியா? கேட்கறவன் கேனையா இருந்தா கேரளாவில் மம்முட்டி ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்லுவியா? இல்ல, ஒரு பில்டப்புக்காக. என்னடா பில்டப்? அந்த சினிமாக்காரங்க தான் தனக்கு தானே போஸ்டர் அடிச்சு பில்டப் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு தேவையில்லடா, ஆட்டோமேட்டிக்கா வரும்டா. சரி கவலைப்படாத. ஓகே, பை தி வே என்ன பத்தி சொல்லணும்னா, நான் சிங்கப்பூர் தீபன். இது வரைக்கும் நான் லண்டன், ஜப்பான், அமெரிக்கா அந்த இடத்துல போனதில்ல. இனிமே நாங்க 2 பேரும் போவோம் அப்படிங்கறத நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். ஓகே, இப்போ வந்து என்ன கான்செப்ட்னா, எல்லா நடிகரும் வந்திருக்காங்க. இவங்ககிட்ட டான்ஸை கத்துன்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறுல ஒருத்தன் வரான். அதுக்கு நம்ம நடிகர்லாம் எப்படி டான்ஸ் சொல்லி தராங்க அப்படின்னு தான் கான்செப்ட். ஓகேவா? ஓகே கான்செப்ட் போகுமா? போலாம். அப்போ நீங்க வெளியே போங்க. ஓகே, நான் உள்ள இருக்கேன். சபா, இவங்க கிட்டலாம் டான்ஸ் கத்துக்கிட்டு முடிக்கிறதுக்குள்ள பொழப்பு போதும் போதும் ஆயிடுது. அடுத்ததான் நம்ம யார்கிட்ட கத்துக்கிறோம்னா, இவரை பத்தி சொல்லணும்னா, பிரபுதாவாக்கே டான்ஸ் சொல்லி கொடுத்த குரு இவர் தான். யார் தெரியுமா? பாக்கியராஜ் சார். பாப்போமா? சார் சார் வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சார், உங்ககிட்ட வந்து டான்ஸ் கத்துக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன் சார். என்னுடைய டான்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? சார் என்ன சார் இப்படி கேட்டீங்க? நீங்க ஆடாத டான்ஸா இது வரைக்கும்? அட பிரபுதவா கேட்டா சார் உங்ககிட்ட ஓரளவு தான் போய் பேச பார்த்தேன். ஆனா நீ எதிர்பார்த்ததுலே அந்த புழுக ஆகாச புழுவா புழுவுற. ஓகே, பை தி வே இப்போ என் டான்ஸை நீ கத்துக்கணும். ஆமா சார், உங்க டான்ஸ் கத்துக்கிட்டேன். நீயும் பெரிய டான்ஸர் ஆகணும். ஆமா சார், பெரிய டான்ஸர் உங்களை மாதிரியே. என்ன மாதிரியே? ஓகே, இப்போ என்னுடைய டான்ஸ் உனக்கு சொல்லித்தரேன். அழகா அதை அப்படியே அப்படியே நல்லா கேட்ச் பண்ணிக்கணும். ஓகே, கேட்ச் பண்ணிக்கணும். ஆமா, அதுக்கு முன்னாடி என்னுடைய டான்ஸ் ஆனா அந்த எனர்ஜி லெவலுக்காக கொஞ்சம் முருங்கா அதெல்லாம் அடிக்கடிக்கு சூப் வச்சு குடிக்கணும் சார். அப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன் சார், போயிடுவேன் வீட்டுக்கு. இல்ல அப்பதான் அது நைட்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இல்ல தம்பி, நைட் எல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, அப்ப தூக்கம் இருக்காது. இந்த முருங்கா சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். ஓகே சார். அதுக்குதான் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எதை சொன்னாலே இப்போ நீங்க தப்பா தான் எடுத்துக்கிறீங்க. அதனால இப்போ நானே எதுவுமே சொல்ல ஆசைப்படல. ஸ்ட்ரைட்டா நம்ம டான்ஸுக்கே போயிடுவோம். ஓகே சார். ஓகே, நல்லா கேட்டுக்க. என்னுடைய முதல் ஸ்டெப்பு என்னன்னா, பிடி பீரியட்ல பி டீச்சரு கையை தூக்குவதை எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்துப்படா, உட்காந்து சேர் போட்டு உட்காந்துலாம் அடிச்சு வாங்கிக்கலாம் உடைச்சிருவேன். நான் அப்படி சொல்ல வரல. பி டீச்சரு கையை தூக்கி தூக்கி எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க பாத்தியா? ஆமா, அதை பார்த்துருப்பீங்க. இப்படி கையை தூக்கி தான் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுதான் முதல் ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப்பு எப்படி தெரியுமா? நல்லா பார்த்துங்க. நல்லா பார்த்துக்கங்க. கையை தூக்கணும். 1 1 2 2 3 3 4 4. ஓகேவா? ஓகே சார். இதான் முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன தெரியுமா? அதே பி டீச்சரு என்ன காலை தூக்குவாங்களா? அடிச்சு காலையை உடைச்சிருவான். அப்படி சொல்லல. அதே டீச்சரு கீழே குனிஞ்சு அலையாத நாய கீழே குனிஞ்சு இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் ரெண்டாவது ஸ்டெப்பு. ஓகே சார். ஓகேவா? நல்லா, இன்னும் நல்லா, இன்னும் நல்லா. ஓகே, இதுதான் ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப் என்ன தெரியுமா? என்ன சார்? என்ன தெரியுமா? சொல்லுங்க சார். நல்லா கேட்டுக்க. மூணாவது ஸ்டெப்பு, சட்டில ஸ்மெல் வந்தா அப்ப நம்ம பாடி ஸ்ப்ரே அடிப்போம் பாத்தியா? எதுக்கு சார்? நல்லா கேட்டுக்க. கம்ம கூட்டுல பாடி ஸ்ப்ரே அடிப்பேன் இல்லையா? அது என்ன சார் கம்ம கூட்டு? எங்க ஊர்ல அக்குல, எங்க ஊர்ல அது கம்ம கூட்டு தான். என்னவோ பீட்ரூட் கூட்டு சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஏதோ ஒரு கூட்டு. நல்லா பாத்துக்க சார். ஓகே, ஏதா பண்ணுங்க பாப்போம். எனக்கு ஸ்மெல் வராது சார், இதுதான் வந்து வரது வரலையோ அந்த மாதிரி ஒரு நாளை நீங்க பண்ணி ஆகணும். ஓகே சார். ரெடி? சென்ட் அடிங்க. நல்லா, நல்லா பாத்துக்க. 1 அப்படி சைடு, 2 அப்படியே 3 அப்படியே 4. ஓகேவா? இதுதான் மூணாவது ஸ்டெப்பு. ஓகே சார். இப்போ நாலாவது ஸ்டெப்பு கொஞ்சம்
டஃப்பா இருக்கும். டஃபா. இருந்தாலும் நீங்க அதை கத்துக்கணும். ஓகே, நாலா ஸ்டெப் வேணும்னா அப்படியே கார்ல மப்புல அப்படியே பார்க்க ரொமான்ஸா ஒரு ஆண்டி வந்துட்டு இருக்கும் போது அப்படியே நம்ம கைய வச்சு, இல்லப்பா கைய வச்சு நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லுவோம் பாத்தியா, டிராபிக் போலீஸ் மாதிரி. ஆமா, அதான் நாலா ஸ்டெப். எப்படி பாக்குறியா? நில்லுங்க நில்லுங்க. ஐயோ 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 நில்லுங்க ஐயோ நில்லுங்க. ஐயோ நில்லுங்க ஐயோ நில்லுங்க. அப்படியே பண்ணுங்க. ஐயோ நில்லுங்க. அவ்வளவுதான். ஐயோ நில்லுங்க. அவ்வளவுதான். ஐயோ நில்லுங்க. அவ்வளவுதான். ஐயோ நில்லுங்க. ஓகே ஐயோ நில்லுங்க. ஓகேப்பா. ஓகே ஓகே சார். இதுதான் நாலாவது ஸ்டெப். அஞ்சாவது ஸ்டெப் என்ன தெரியுமா? நமக்கு பேண்ட் இடுப்புல நிக்கலனா அதை லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பாத்தியா, ஆமா, அதுதான் அஞ்சாவது ஸ்டெப். எப்படி தெரியுமா? ஓகே ஓகே, அப்படியே பண்ணிட்டு கொஞ்சம் கண்ணாடியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் அஞ்சாவது ஸ்டெப். ஓகே சார். ஓகே, ரெடி? ஓகே, சூப்பர் தம்பி. ஓகே சார். இப்போ நான் பாட்டை போடுவேன், நீ கரெக்டா ஆடணும். ஓகே சார். சாங் பிளே ஆடுங்க. Y una vez más se viene el pasito. கிடையாது, முதல்ல டிடிஜி தெரிய கையை தூக்கி தான் பார்ப்போம். நல்லா 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 பாத்துங்க. நல்லா அப்படிதான். இப்ப அப்படியே நல்லா அவ்வளவுதான். அப்புறம் பாடி ஸ்ப்ரே அடிங்க. இப்போ ஒரு ஆண்டி அப்படியே கார்ல இருந்து வந்துட்டு இருக்கு. நல்லா அப்படியே நல்லா அதான். ஓகே, லாஸ்ட் ஸ்டெப். பேண்ட் ரெடி பண்ணிக்கல. ஓகே, இன்னும் நல்லா நல்லா கண்ணாடி. ஓகே ஓகே, ஸ்ட்ராங் ஆஃப் பண்ணிடலாம். தம்பி நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். நல்லா ஒரு டான்ஸா வருவீங்க. என்ன மாதிரியே நீங்க அடுத்த போல நல்லா ஆடணும். ஓகே சார். அத நான் உட்காந்து பார்க்கணும். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். Thank you. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். என்ன தம்பி? நீங்க முதல்ல டான்ஸ் கத்துக்கங்க. யாரு? நீங்க தான் சொல்லி கொடுத்த குருக்கே வா. பரவாயில்ல, எல்லாமே கத்துக்கிட்டு கடைசியில் அவங்க குருவுக்கு ஆப் வைக்கிறதா நடக்கிறது. நீயும் அதே மாதிரி தான் பண்ணிட்ட. தேங்க்யூ சார். ஓகே தம்பி, நீ போயிட்டு வரலாம். ஓகே சார். ஓகேவா? நன்றி சார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல காணாம போட்டிருக்கேன். என்ன? நீ வாங்க. வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. எங்க சிரிப்பு தான் உங்களுக்கு என்ன சார் சொல்லணும். இல்ல சார், அதை சொல்லல. என்ன சொன்னேன் சார்? அடுத்த தடவை சொல்லுங்க. ஓகே சார். வாழ்க்கைக்கு இல்ல வாரண்டி, காமெடிக்கு நான் கொடுப்போம் கேரண்டி. ஓகே. அதை நீங்க சொல்லல. இருந்தாலும் அடுத்த இதுல சொல்லிடுங்க. நீங்க சொல்றது லேட்டு, நான் சொல்றேன். ஓகே, ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்களா? போலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம மிமிக்ரி கிளாஸ் ஆரம்பிச்சு 6 மாசம் ஆகுது. நம்ம கிளாஸ் வந்து எவனும் சேர மாட்டானே. எவனா ஒருத்தன் வெயிட்டா வரும், போட்டு செட்டில் ஆயிரம் பார்க்குறோம். ஒருத்தன் வர மாட்டான்பா. வாஸ்து சரியில்லையா இல்ல நம்ம வாய் சரியில்லையா? வர மாட்டானே, என்ன பண்ணலாம்? சொராயிட்டாங்க பசங்க. இப்பெல்லாம் டான்ஸ் கிளாஸ் இந்த மாதிரி போயிடா, மிமிக் கிளாஸ் எவனும் வர மாட்டானுங்களே. டான்ஸ் கத்துக்கிட்டாச்சு, ஆனா இந்த மிமிக்ரியை கத்துக்கிட்டா நிறைய ஸ்டேஜ் ஷோலாம் போய் சம்பாதிக்கலாம். அதுக்கு தான் கிளாஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். பலகுரல் நிகழ்ச்சி சொல்லித்தரப்படும். ஓகே, உள்ள போய் பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், நான் வந்து ஒரு மிகப்பெரிய டான்சர் சார். அப்படியாப்பா? பார்த்தா தெரியுதுப்பா, நல்ல டான்ஸர் போல. ஆனா நீங்க கேன்சர் வந்த மாதிரி இருக்கீங்களா சார்? அப்படியாப்பா? ஆமா சார். அது ஒண்ணு லேன்சர் வரும்போது கேன்சர் வந்து. நீங்க எப்படி வாங்க சார் முதல்ல? சார், அதாவது டான்ஸ்ல நல்லா ஆடி நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா வந்து இந்த மிமிக்ரி நல்லா லைஃப்ல செட்டில் ஆயிடுவேன். செட்டில் ஆயிடுவேன். ஆமா, கத்துணும் இப்போ நீ. ஆமா சார், மிமிக்ரி கத்துக்கணும். அதே தான் பார்த்தேன், வெளியே உங்க போர்டு பார்த்தேன், பல குரல் சொல்லி தரப்படும் அப்படின்னு சொல்லி போட்டு. தம்பி, நான் வந்து நிறைய வாய்ஸ் சொல்லி கொடுப்பேன். அப்படியா? என்கிட்ட இந்த இப்ப மயில்சாமி, சின்ன ஜெயந்தி, இந்த மாதிரி பல பேர் என்கிட்ட கத்துட்டு போனதுதான். அப்படியே தமிழ் சினிமால பெரிய ஆளாகிறாங்க சார் இப்போ. அப்படியா? ஆமா சார். சொல்லி கொடுத்து நான் ஒண்ணு சின்ன ஆளா இருக்கேன் தம்பி. தெரியும் சார். இப்ப நான் உனக்கு சொல்லி கொடுத்து பெரிய ஆளாகிறேன். பெரிய ஆளாகிறீங்க. நீ எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி பெரிய ஆகி விட்டுரு. ஓகே சார், உங்களை கண்டிப்பா விசுவாசம் இருக்கணும். கண்டிப்பா சார். நாய் மாதிரி இருப்போம் சார், நாய் மாதிரி. நாய் மாதிரி அப்படியே இருக்கணும். ஓகே சார். ஓகேவா? இப்போ வந்து உனக்கு பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் இல்லையா?
ஆமா சார். அவர் வாய்ஸ் சொல்லி தர போறப்பா. பிரகாஷ் ராஜ் வாய்ஸ். ஆமா. ஓகே சார், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சார். இப்போதைக்கு பயங்கரமான வில்லன் அவர் தான் சார். இல்ல இல்லையா, அவர் வாய்ஸ் சொல்லி தர போறப்பா. அவர் வாய்ஸ் சொல்லுங்க சார். ஆமா, அவர் வாய்ஸ் என்ன ஒண்ணு இல்லப்பா, வாமிட் எடுத்தாலும் அவர் வாய்ஸ் வந்துரும்ப்பா. மாமிட்டு. ஆமா, மாமிட்டு. வாமிட் தான்ப்பா. வாமிட் எப்படி எடுப்ப? புதுவா வாமிட் எப்படி எடுப்ப? இப்ப குனிஞ்சு எடுத்த இல்லையா, அது கொஞ்சம் அந்த சைடு போய் நிமிர்ந்து எடுக்கணும்பா. அங்க போய் நிமிர்ந்து எடுக்கணும். ஆமா, ஒரு சரி இரு, நான் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லி கொடுக்குறேன். வாமிட் இல்லையா, இப்ப வாமிட் எடுக்கும் போது எப்படி நம்ம பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் மாறுதுன்னு அப்படியே பார்க்க போறேன் நீ. சரி ஓகே சார். ஓகே, நல்லா பார்த்துக்க, நல்லா பார்த்துக்க. என் கூடயே வரணும். உன் கூடயே வரணுமா? ஆமாம்மா, நல்லா பார்த்துக்க. இப்போ வந்து உள்ள இருந்து அப்படியே வந்துட்டு இருக்கு. உள்ள இருந்து வந்துட்டு உள்ள இருந்து அப்படியே வந்துட்டு இருக்கு. எப்படி எடுக்கிறாரு பாரு சார். அவர் தள்ள எடுத்துட்டு போறீங்க. நல்லா வாடிச்சலம். நீ வாடிச்சலம் இங்க இருந்து சொல்லு. நல்லா பாரு. வாவ் வாவ் வாடிச்சலம். வாடிச்சலம். வா 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 வாடிச்சலம். இது முத்துப்பாண்டி கோட்டடி. அதெல்லாம் நான் சொல்லுடி. கோட்டடி, முத்துப்பாண்டி கோட்டடி. இது பெப்பர் ஸ்டானல் டி. ஓகே, ஏதாச்சும் ஒரு நல்லா பண்ணுங்க. வா 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 வாடிச்சலம். ஐ லவ் யூ டி. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஓகேவா, இதான் பிரகாஷ் ராஜ் வாய்ஸ். இதான். ஆமா, வந்துச்சு சார். வந்துச்சுதா, வந்துச்சு. வந்துச்சு. அப்படி போ சார். இல்ல சொல்றேன், வந்துச்சுன்னா அதை அப்படியே மனசுல வச்சுக்கணும். ஓகே சார். இப்போ வந்து ஒரு கேப்டன் விஜயகாந்த் வாய்ஸ் சொல்லி தரப்போறேன். ஐயோ, கேப்டன் ரொம்ப நாளா ஆசை சார் இதை கத்துக்கணும். அப்படியா? ஆமா சார். நம்ம கிட்ட வந்துட்டுல சூப்பரா கத்துப்பாரு. ஆமா சார், அவரை மாதிரி வந்து ஒரு கட்ஸோட பேசுற ஆள் யாருமே இல்லையே சார். நான் இருக்கிறேன்ப்பா. நீங்க? ஆமா, நீ பாரு பாரு. இப்ப வாமிட் எடுத்த இல்லையா? ஆமா. இதே வாமிட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணோம்பா. கண்ட்ரோல் பண்ணு. ஆமா. சரி ஓகே சார். எப்படி இப்ப நம்ம இப்போ வந்து ஆடியோ போறாரு இல்லையா, ஆமா. இவர் நைட்டு போய் உங்க ஒய்ஃபுக்கு தெரியாம அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாரு சார். அது வந்து சில ஐட்டங்களை வந்து உள்ள தள்ளி அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுவாரு. அதெல்லாம் நீமா தெரியுது, மூஞ்சி பார்க்கும்போது தெரியுது, போதை மூஞ்சி அப்படியே தெரிஞ்சுது. நல்லா பாருங்க. இப்ப வந்து கேப்டன் உள்ள இருந்து வருது. உள்ள இருந்து வருது. நல்லா கிட்ட கண்ட்ரோல் பண்ணும் அப்படியே. கண்ட்ரோல். ஆமா, சிம்பிள் தான். வர மாமிட்ட கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்ணும். ஆமா, நல்லா பாத்துக்க, நல்லா பாத்துக்க. இப்போ வந்து கேப்டன் வந்து உள்ள இருந்து வருது எப்படி அட்ஜஸ்ட் பண்றாரு பாரு. இது கண்ட்ரோல். பயந்துட்டு சார். மைண்ட்யா பண்ண போகும். கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட், கண்ட்ரோல். இன்னொரு மாடுலேஷன் இருக்கு அவருது. ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல். உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஃபுல்லா ஓய்ஸ் சார் வாங்கி குச்சிருவ. அதனால இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணு. ஓகே சார். நல்லா இருக்கு. அப்படியே உள்ள இருந்து வரணும். அப்படியே போயிட்டு வரட்டா ரூமுக்குள்ள இருந்து? டேய் டேய், எங்க போற? நீ உள்ள இருந்து வர சொன்னீங்க. உள்ள இருந்து இல்லடா, இங்க இருந்து அப்படியே அடியில இருந்து வரணும். அடியில இருந்தா? ஆமா, அப்படியே முக்குனாதான் அது ஒன்னு வரும். அது என்ன பண்ற? நீங்க தான் சார் முக்க சொன்னீங்க. பூசு, நான் அப்படி சொல்லடா. முக்குனா வாய்ஸ் அடி வயித்துல இருந்து டம் கட்டி அப்படியே பண்ணுடா. டம் கட்டி? ஆமா. டம் என்ன சொல்றீங்க? புத்திய காமிக்கல, சொல்லுது மட்டும் பண்ணு. ஓகே சார். தமிழ் மண்ணுக்கும் தமிழ் பொண்ணுக்கும் மரியாதை கொடுப்பேன், வணக்கம் செலுத்துவேன். நான் எந்திரிச்சா எரிமலை, படுத்தா பரங்கி மலை. வரட்டுமா? சூப்பரா பண்ண. இப்போ வந்துட்டு யாப்பம் விட்டா இன்னொரு மாடுலேஷன் வரும்டா. யாப்பம் விட்டாவா? ஆமா. எப்படி சொல்றது? நல்லா பாரு, எப்படி பாரு, நல்லா பாத்துக்க. என் மக்கள மக்கள அன்னைக்கு நான் என்ன சொன்ன மக்கள? ஒண்ணுமே சொல்லிய தலைவா. அதுதான் இன்னைக்கும் சொல்றேன். இதுதான் சொல்லுவீங்க. அன்னைக்கு என்ன சொன்னனோ அதே தான் இன்னைக்கும் சொல்லுவேன். மக்கள முந்திலாம் பக்கம் பக்கமா டைலாக் பேசுவேன், ஆனா சின்னதா ஒரு பக்கம் போடுவான். இப்போ சின்னதா பேசினா கூட பக்க பக்கமா போடுறான் மக்கள. மக்கள பேசுப்பா. நல்லா அப்படியே யாப்பம் வரணும். பெரிய அப்பம் இருக்கு.
ஓகே சார். இது பெரிய அப்பம், புளியாப்பம். புளியாப்பமா? அப்பா மக்களே, அப்படிதான்டா. அன்னைக்கு நான் என்னையா சொன்னேன்? இறக்குடா இறக்குடா இறக்குடா. நீ கைய இருக்கு தெரியல. நம்ம தம்பி வினோத் நல்லா பேசுவான் தெரியுமா? டேய் டேய் டேய், என் பேர் வினோத் இல்லையா, அமுதவாணன். நான் சொன்ன உன் பேர் வினோத் தான்டா. வினோத் தான். சொல்லுங்க மட்டும் செய்யடாத என்ன, குழந்தைகிட்ட பேசும்போது குறுக்க பேசாத. டேய் சரிதா சார்? ஐயோ அப்படியே வந்துச்சு சார். எப்படி சார்? சாரா இப்ப வந்துதா சார்னு? சாரி சார். அடிக்கும்போது தெரியல உனக்கு? இல்ல சார், அப்படியே அந்த கேரக்டர்ல உள்ள இறங்கிட்டு சார். நல்லா உள்ளே இறங்கிட்டேன். ஆமா சார். உன்னை பிடிச்சி உள்ளே இறங்குறது. சாரி சார். மேல கைய கூட குரு கூட சரி சார். வலியுதுடா வலிதா? அப்புறம் கம்பெனி. சரி சார். இப்போ வந்து ஒரு ரகுவரன் வாய்ஸ் சொல்லி தர போறேன்டா. ரகுவரன் வாய்ஸ்? ஆமா. ஓகே சார். ரகுவர் வாய்ஸ் வந்துனா ஆட்டோ ஓட்டினாலே போதும்டா. பிடிக்கிறதுக்கே காஞ்சி இல்லாம இருக்கான். போய் நான் லோனை போட்டு ஆட்டோ வாங்கி ஓட்டி அதை. டேய் ஆட்டோ வந்து கடன் வாங்கி இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வாங்கி ஆட்டோ ஓட்டினால ரகுவர் வாய்ஸ் வந்துடும். அது எப்படி பாரு, எப்படி பாரு. ஃபர்ஸ்ட் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணிடும். நல்லா பாரு. சைதாப்பட்டில பண்ணிங்க இருக்கு பாத்தியா, அந்த மாதிரி அப்படி கிடையாது. இங்க பாரு, இங்க பாரு, நல்லா பாரு. உள்ள இருக்காத. ரங்கசாமி அவுட், கொண்டுடுவேன். அவ்வளவுதான்டா, சிம்பிள்டா பண்றா. இதுவா? ஆமா. இது சிம்பிளா? ஆமாண்டா. அவ்வளவுதான்டா. ரங்கசாமி மூஞ்சி சாமி. என்ன இது? சைலன்ஸ் நல்ல ஓபன் ஆன மாதிரி இருக்குது. பைபாஸ் ரோட்ல போய் டாக்டர் சைலன்ஸ் ஓபன் ஆகி அந்த மாதிரி இருக்குது. சரி, நல்லா அழகா வரும்டா. ரங்கசாமி ரங்கசாமி. அவ்வளவுதான்டா சாமி. சூப்பர்ரா. இப்போ வந்து வினு சக்கரவர்த்தி வாய்ஸ் சொல்லி தர போறேன்டா உனக்கு. ஆமா சார். பழைய நீக்கிறா இருக்கா சார்? டேய் வாய்ஸ் தான் நமக்கு முக்கியம். ஓகே சார். ஓகேவா? எப்படி சொல்லி தரேன் பாரு. இப்போ எரும மாடு இல்லடா, எரும மாடு இருக்கு இல்ல, எரும மாடு, அது வாய்ஸ் எடுத்தாலும் அவர் வாய்ஸ் வந்துடும். அதாவது உங்க வாய்ஸ் மாதிரியே? இல்ல இல்ல இல்ல, உன் வாய்ஸ் மாதிரியே. ஏன்னா உருவத்துல இருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கு. நீ நார்மலா பண்ண அது மாதிரி தான் இருக்கும். நல்லா பாத்து எப்படி பாரு. மா மா பா டெல்லி எருமடா. நல்லா பாத்துக்க. மா மா அம்மா அம்மா. யாரு யாரு? கேமராமேனா? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அடி சிறுப்பால நாய 18 பட்டிக்கும். நான் தான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். என்ன கூப்பிடாம அங்க யாரடா உட்கார வச்சு நொட்டுறீங்க? அப்படி முடிக்கணும். சூப்பர்ரா சார். நல்லா அதிருதுடா. சும்மா சொல்லக்கூடாது சார். இந்த வாய்ஸ் தான் சார் ஹைலைட். சும்மா சொல்ல கூடாதா, காசு கொடு. அடுத்த வாய்ஸா? அடுத்த வாய்ஸ். அடுத்த வருஷம் நவரச நாயகன் கார்த்திக். நவரச நாயகன் கார்த்திக். இவரு வாய்ஸ் வரணும்னா ஒண்ணும் இல்லப்பா, வெத்தலை பாக்கு எடுத்துக்க. ரத்தல பாக்கு சும்மாண்டா ஓகே. எடுத்து வாயில போட்டுக்க. வாயில? ஆமா. நல்லா மெல்லு. சார் நல்லா மெல்றியா? சார் ஒரு பக்கமா லைட்டா ஒழுவுட. அப்படியா? அந்த பக்கம் லேடிஸ் யாரும் நின்னுப்பாங்க. இப்படி வந்து அப்படி வா. இப்போ ஒழுதா? ஆமா சார் ஒழுவு சார். எனக்கு லைட்டா வருது. அது ஒண்ணு அப்படியே அப்படியே நல்லா அப்படியே மேலேயே பேசணும். மேலே வா. ஆமா. ஓகே. கீழே குனிஞ்சா வாய்ஸ் போயிடும். வாய்ஸ் போயிடுமா? அவ்வளோதான். இப்போ அப்படியே உங்க கார்த்திக் வாய்ஸ் வரப்போகுது பாரு. ஓகே. நல்லா மெட்டியா? மெல்ட்டு சார். மெல்ட்டோ? அவ்வளோதான். ஏய் 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 என்ன? ஏய் ஏய்
எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பாட்டு கொஞ்சம் வழுக்கம். பாட்டு கொஞ்சம் வழக்கம். பாட்டு என்ன வார்த்தை கேட்டீங்க தெரியுமா? மரியாதை. மரியாதை. ஏய் ஏய் ஓய் 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 ஐ ஐ இல்ல, இல்ல. ஓய் வாவ் வாவ் வாவ். ஏய் ஏபிசிடி நல்லா வந்துட்டு இருக்கணும் அப்படியே. வி சி ரி ஈ முச்சே சண்டே மௌரி ஓ ஓ. அவ்வளவுதான்டா. வந்து சார் அதெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்கு. இப்போ உனக்கு லாஸ்டா வந்து சாலமன் பாப்பையா வாய் சொல்லி தரப்போம்டா. சாலமன் பாப்பா. ஆமா. டெய்லி வந்து அவரை பாத்துக்கிறேன் சார். பாத்துக்கல நல்லா உன் கலர்ல பாரு. அவர் வாய்ஸ் வரணும்னா ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். முதல் மாடு மேய்ச்சோம் இல்லையா, இப்ப ஆடு மேய்ச்சால அவர் வாய்ஸ் வந்துடும். ஆமா ஆடு மேய்ச்சாவா? ஆமா சொல்லுங்க சார். நல்லா பாத்து, இங்க பாத்து, நல்லா பாரு. பே பண்றா பே ஆஹா ஆஹா அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அருமை குழந்தைகளே, அருமையா பாருங்க நான் பேசுனது என்ன? இந்த வாரம் பட்டிமன்றத்துல பாப்போமா? பே 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 வா ஆஹா வணக்கம். வணக்கம். எருமை. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. சூப்பர் சார். அவ்வளவுதான். இதான் வந்து உங்க சாலமன் பாப்பி வாய்ஸ். லாஸ்டா ஒரு வாய்ஸ்ரா. லாஸ்டா? ஆமா ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஆமா நமிதா. நமிதா? ஆமா சார் நீங்க சொன்னதுல இதான் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? நமிதா நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. நல்லா கேட்டுக்க. நைட்டா போல அப்படின்னு சொல்லக்கூடாது. நமிதா வாய்ஸ் வரும்னா கழுத. கழுத இல்ல கழுத. அந்த வாய்ஸ் எடுத்தாலும் நமிதா வாய்ஸ் வந்துரும். கழுது எப்படி கத்தும்? கத்துங்க. இல்லடா கழுது எப்படி கத்தும்? அதான் கத்துங்க. சும்மா கத்துறா. கழுது எப்படி கத்தும்? நீ நார்மலா வாய்ஸ்ல பேசு, அப்படியே வந்துரும் கழுத. அவ்வளவுதான்டா. இந்த வாய்ஸ் வந்து நமிதா வாய்ஸ் எப்படி மாறுது பாக்குறியா? நல்லா பாரு. மச்சான் ஆனாதான் உங்க நமிதா பேசுது. ஆனா விஜயகாந்த் கூட பண்ண இருக்கு, சரத்குமார் கூட பண்ண இருக்கு. இப்ப நான் சிம்பு கூட பண்ண போறேன் மச்சான். உங்க எல்லாருக்கும் மச்சான் நல்லா எல்லாம் கை தட்டுங்க மச்சான். மேடம் பண்ணிருக்கு நீங்களே என்ன பண்ணீங்கன்னு சொல்லவே இல்லையா? அது நான் நிறைய பண்ணிருக்கோம், எல்லாரு கூடவும் பண்ணிருக்கோம். படம் பண்ணிருக்கீங்க? ஆமா. அத தெளிவா சொல்லுங்க. அத நீ முதல்ல பேசு. நாட்டி நீ நல்லா பேசணும். இப்ப தமிழ் கேவலமா இருக்கு. போதும். நான் சிம்பு கூட பண்ணிருக்கோம், தனுஷ் கூட பண்ணிருக்கோம், சிம்பு கூட பண்ணிருக்கோம், தனுஷ் கூட பண்ணிருக்கோம். போதும் போதுமா சார்? சூப்பர். கஷ்டமா இருந்தாலும் ட்ரை பண்ண வந்துரும். ரொம்ப கஷ்டம். You try this definitely you can do. சார் தப்பா பேசுறீங்க இங்கிலீஷ். எப்படி வந்துச்சு அப்போ விட்டுறணும் அப்படியே. ஓகேவா? இதெல்லாம் சூப்பரா பண்ணீங்க. ஓகே சார். ஓகே எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சார், சொல்லி கொடுக்குற உங்களுக்கே மிமிக்ரி வாய்ஸ் வரலையே, எப்படி இதெல்லாம் வச்சு நீங்க ஓடுறீங்க? பண்ணாமையா இப்ப எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். கிளாஸ் இவ்வளவு நடத்திட்டு இருக்கோம். ஒரு 10 வருஷமா நம்ம கிளாஸ் நல்ல லெவல்ல போயிட்டு இருக்கேன். நீ ஏன் வெளியூருக்கு இன்னும் ப்ரோக்ராம் போல எனக்கு இப்பதான் தெரியுது. அப்படிங்களா? அடுத்த வாரம் எனக்கு ப்ரோக்ராம் புக் ஆயிடுச்சு. வந்துட்டியாங்க? எங்க? அமெரிக்காவுல. ஏய் அமெரிக்காலயா? ஆமா. அடா இப்ப எதுவுமே தெரியாதுன்னு. அதெல்லாம் அப்படிதான்டா. பரவாயில்ல, கத்துக்கின உடனே ப்ரோக்ராம் வந்துடா. சரி ஓகே, நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. ப்ரோக்ராம் சொல்றா ப்ரோக்ராம் முடிஞ்சா வணக்கம் சொல்ல ஃபர்ஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் உங்க சிங்கப்பூர் தீபன். நான் உங்க அமுதவாணன். நீங்க வந்து டான்ஸ் எப்படி கத்துக்கலாம்னு பார்த்திருப்பீங்க, மிமிக்ரி எப்படி பண்ணலாம்னு கத்துருப்பேன். தொடர்ந்து நம்ம பெப்பர் சேனல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க எல்லாமே கத்துக்கலாம். ஓகேவா? நீங்க பார்த்து கொண்டு இருப்பது டகல் டாக்கா. நான் உங்க சிக்க, நான் உங்க மொக்க. தேங்க்யூ. லைஃபுக்கு இல்ல வாரண்டி, திருப்பிக்கு நான் தான் கேரண்டி. சூப்பர்.